ரிஷிகள் ரிஷிகள்லாம் சேர்ந்து யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கச்சே குறுக்க பிருகு முனிவர் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு போவோம். பெரியோர்கள் 4 பேர் கூடினா போய் விழுந்து சேவிச்சு பேசிட்டு வர வேண்டாமா? அதுக்குன்னு பிருகு வந்தார். வந்த இடத்துல அவரையே தெளிய பண்ணி சொல்லிட்டா. ஒரு ததியாராதனத்துக்கு கூப்பிட்டுருந்தா, போயிருந்தோம், ஏதோ நன்னா கடைக்கு போகிறது போல் இருக்குது, இன்றைக்கி சக்கரமங்கல் நிச்சயம் உண்டு அப்படின்னு போனால், சுவாமி நீர் எப்போ வருவீர்னு காத்துட்டோம், வாரம் ஒலமிதி வைக்கிறதுக்கே ஆள் இல்லை, இந்த மட்டுமான நீர் வந்தீரே, ஏதோ விறகு எடுத்து வச்சுருக்கோம், நீரே தெளிக பண்ணுன்னுட்டா. நான் சாப்பிட்டுட்டு போகலாம்னு வந்தேனே, என்ன போய் பண்ணுற சொல்லிவில்லேன்னா, இது சில பேர் பண்ணியிருக்கிற பாக்கியம், அவா ஜாதகம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். சில பேர் தளிகையே பண்ணுறவர்களாக இருந்தாலும் போனால் கை நிறைய தத்தியோனம் கிடைக்கும், சாப்பிட்டுட்டு வந்துடுவா. இந்த பிருகு வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தார். அவர் ஒன்று இங்கே யஜ்யம் பண்ணுறதுக்கோ எதற்கும் வராமல் இந்த பக்கமாக வேடிக்கை பார்க்க வந்தா. 3 ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்திருக்கா. அவ ஆகுதி கொடுத்து ஹவிஸை கொடுக்க போறதா இருந்தா. திடீர்னு குறுக்க நாரதர் வந்தார். வந்தவர் இந்த ஹவிஸை யாருக்கு கொடுக்கறதா இருக்கீள்னு ஒரு கேள்வி கேட்டார். அது வரைக்கும் யாருக்கும் தோணாது. நம்ம பாட்டுக்கு ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் வம்பு தும்பெல்லாம் தோணாது. இதுக்குன்னு இருக்கிறவா சில பேர் இருக்காளோ இல்லையோ, அவ வந்து அந்த கேள்வியை மட்டும் கேட்டுவிட்டு அவர் கிளம்பி போடுவா. அப்புறம் அந்த திசை பக்கமே அவா இருக்க மாட்டான். இந்த திருத்தராஷ்டிரன் முதல் கேள்வி கேட்டான் கீதையிலே, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யூத்சவா மாமகா பாண்டவா சைவ கிம் அகுர்வத சஞ்சயா. ஒரே கேள்வி, 699 ஸ்லோகத்திலே அவன் கிடையாது. அப்புறம் இந்த முதல் கேள்வி கேட்டதோட சரி, அப்புறம் தான் அவர்காலே அடிச்சுக்கிறதுக்கு நமக்கு எதுக்குன்னு கிளம்பி போயிட்டான் திருத்தராஷ்டிரன். அப்புறம் கேசவனும் அர்ஜுனனும் சஞ்சயனும் இவன் கேட்க அவன் பதில் சொல்ல, அவன் கேட்க இவன் பதில் சொல்ல. சிலர் முதல் கேள்வியை மட்டும் தொடங்கி வைப்பார்கள். நாரதர் வந்தார். இது ஆருக்கு கொடுக்க போறீள்னு கேட்டார். ஏன் என்ன கேள்வி? இப்போ யாருக்கு தோன்றதோ கொடுப்போம். இல்லை சாத்விக தேவதைக்கா, ராஜச தேவதைக்கா, தாமச தேவதைக்கா, எது கொடுக்க போறீள்னார். 3 தேவதை இருக்கா, இந்த 3க்கு வேற கொடுக்கணுமான்னு ரிஷிகள் கேட்டா. ஆமா இருக்கு இல்லையோ, அதை முதல்ல முடிவு பண்ணிங்கோ. எது சத்துவகுணம் அதிகமா இருக்கிற தேவதையோ அதற்கு கொடுங்கள் சொன்னார் நாரதர். அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சுன்னு இவ தொடர்ந்தா. அப்புறம் தான் சந்தேகம் வந்தது, அது யாருன்னு இப்ப கண்டுபிடிச்சாகணுமே என்ன தோற்றா. அந்த பக்கம் பிருகுமுனிவர் வந்து சேர, வரும் நீர் தான் சாத்விக தேவதை எதுன்னு தெரிந்து சொல்ல வேண்டும். அவர் பார்த்தார், நான் ஏதோ சேவிச்சுட்டு போகலாம் உங்களேங்கிறதுக்காக வந்தேன், பிரசாதம் வாங்கிட்டு போக இடத்துல வந்து இப்படி சொல்லிட்டீரே. சரி, ஒரு கடமை கொடுக்கப்பட்டதனால் நிறைவேற்றித்தானே தீர வேண்டும். அங்கிருந்து பிரயாணம் புறப்பட்டார். இருக்கிற தேவதைகள் பல, 33 தேவதைகள்னு சொன்னாலும் இவர்களுக்குள்ள 3 கடவுளர்கள்ங்கிறத நாம பொதுவா குறிப்பிடுறோம் இல்லையோ. அழிக்கும் கடவுள், காக்கும் கடவுள், படைக்கும் கடவுள் என்று. படைப்பவன் பிரம்மாவென்னும், காப்பவன் விஷ்ணுவென்னும், அழிப்பவன் ருத்ரன் என்னும் திருதேவதா. இந்த 3 தேவதைகளை பார்ப்போம். மற்ற பேர்லாம் போய் அடுத்து அவள்லாம் நிற்க போறதில்லை. போட்டின்னு வந்தா பல சுற்றுக்கள் நடக்கும். ஒரு 100 பேர் இந்த ஓட்டப்பந்தய போட்டியிலே இது கலந்துக்கு போறா அப்படின்னா முதல் சுற்றிலேயே பாதி பேர் போடுவா, அடுத்த சுற்றில் இன்னும் 1/4 பேர் போடுவா, கடைசி சுற்றுக்கு ஒரு 8 பேர் தானே வருவா. அவளுக்குள்ள போட்டி முடிவெடுத்தா போறோம். அதுக்கு இப்போ வருணன், இந்திரன், குபேரன் அப்படின்னு எல்லாரையும் தேடிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? அதனால இந்த 3 பேரோட வருவோம்னுட்டு நேர கைலாசத்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே வாகர்த்தாவிவ சம்பிருக்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் என்று பார்வதியும் பரமேஸ்வரனாய் சிவனும் பார்வதி தேயுமாய் ஆனந்தமா கேளிக்கையிலே ஈடுபட்டிருந்தார்கள். நான் போய் நிற்கிறார் இந்த பிருகு. அவ ஏதானு திரும்பி பார்த்தா தானே நாம என்னான்னு கேட்க. இவன் சத்தகுணமுடையவனா, ரஜோகுணமா, தமோகுணமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு போய் நின்னா. அவர்களுக்கு இருந்த கேளிக்கையிலே இவர் வந்ததை திரும்பி பார்க்கவில்லை, அசத்கரித்து விட்டார்கள். நமக்கு சத்காரம் கிடைக்கல, அதனால இந்த இடத்துல இனிமே நாம நிற்கப்படாது அப்படின்னு நினைச்சுன்னு சாப விட்டார் பிருகுமுனிவர். உமக்கு இனி பிரசாதத்தை யாரும் வாங்காமலே போகட்டும். அதனால தான் நம்ம சிவன் கோவில்னு போய் பிரசாதம் ரொம்ப கிடைக்காது. சிவன் கோவிலில் உள்ளதைத்தான் கொடுப்பார்களே தவிர பெருமாள் கோவில்னா தான் பிரசாதத்துக்குன்னே போகிறது. மற்ற எதுக்கா பெருமாள் சேவைக்கு போகிறோமோ இல்லையோ, பிரசாதத்துக்குன்னு பெருமாள் கோவிலுக்கு போகிறோமோ இல்லையோ. இப்போ அந்தந்த நாளில் அந்தந்த பாசுரம் ராமானுஜர் தான் இந்தந்த பாட்டுகள்லாம் ஏற்படுத்தி வச்சார். இப்போ இதுக்கு லட்டு உண்டு, இதுக்கு வடை உண்டு, இதுக்கு சக்கரை பொங்கல் உண்டு. அதுவும் எந்தெந்த ஊர்னு தெரிஞ்சுன்னு போவோம். காஞ்சிபுரத்துக்கு போனால் குடல் இட்லி அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போவோம். காஞ்சிபுரம் இட்லின்னா தான் அங்கே பேர், அந்த பெருமாள் பேரே வச்சுருவா போல் இருக்கு. இனிமே அந்த அளவுக்கு பிரசாதத்துக்கு ஏற்ற வந்துடுத்துன்னா பகவத் பிரசாதத்தை உகக்குறோம். பெரியாழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம். நீ உடுத்து களைந்த ஆடைய உடுத்துவோம், நீ சூடி கடந்த துளசியை சூடுவோம், நீ உண்ட மிச்சலை பிரசாதமாக கொடுத்தாயென்னால் உண்போம். பெருமான் சாப்பிட்ட மிச்சலை சாப்பிட்றதான் நமக்கு உகக்கும். நம்ம இடத்துல நிறைய பாபங்கள், ரஜோகுணமும் தமோகுணமும் காமமும் குரோதமும் லோபமும். இந்த அழுக்க போக்குறதுக்கு ஏதானு ஒன்று வேணுமே.
கடையிலெல்லாம் அழுக்கு போகிறதுக்கு நிறையா கொடுக்குறாளே, அதெல்லாம் போட்டாலாம் இது போகாது. இது பகவத் பிரசாதத்தை உண்டால் தான் போகும். பாகவத பிரசாதம், ஆச்சாரிய பிரசாதம், பூர்வர்களுடைய உச்சிஷ்டம், அதற்காகத்தான் பிரசாதம் பிரசாதம்னே ஓடுறோம். ஆனால் ருத்ரன் சிவன் கோவிலில் பார்த்தா ரொம்ப பிரசாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. காரணம், சிவன் சொத்தே குலநாசம்னு ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்க முடியும். இந்த பிருகு கொடுத்த சாபந்தான் காரணம். உன் பிரசாதத்தை ஒத்துருமே வாங்கிக்க மாட்டா என்ன அங்கு சொன்னார். சரி, அடுத்த தெய்வத்தை போய் பார்ப்போம். பிரம்மா நான்முகன், அவர் அங்கே சரஸ்வதி தேவியோட சேர்ந்திருந்தார். தான் வா யாகுந்தேந்து துஷாரஹார தவளா, யா சுப்ர வஸ்திராவிருத்தா, யா வீணா வரதண்ட மண்டிதகரா, யா ஸ்வேத பத்மாசன என்று தான் சரஸ்வதி தேவியோட கூடு பிரம்மா இருந்தார். நான்முகம் படைப்பு கடவுளென்னே வணங்கப்படுபவர். அவரும் திரும்பி பார்க்கல. சரஸ்வதியோட அவர் பேசிட்டு இருக்கார், அவரோட சரஸ்வதி பேசிட்டு இருக்கார். ஒத்தருக்கொத்தர் அனுபவத்தில் ஈடுபட்டு இருந்தவர்கள் பிருகு வந்தாருங்கிறத பார்க்கல. ஓ, நம்மை அவமரியாதைப்படுத்தினீர். எப்ப நான் உம்மை சேவிக்க வந்திருக்கிறச்சே நீர் என்னை பார்க்காமல் இருந்தீரோ, உமக்கு கோயிலே இல்லாமல் போகட்டும் என்று சபித்தார். அதனாலதான் பிரம்மா கோவில்னு ரொம்ப நாம பார்க்க முடியாது. போனீர்கள்னா திருக்கரம்பனூர், ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே 3 பேரும் அங்கேயே இருக்கிறார்கள். திருக்கரம்பனூர்ங்கிற திவ்யதேசத்துல நாம சேவிச்சுக்கலாம். பிரம்மாவுக்கும் கோவில், பின்னாடியே சிவன் இருக்கார். அதாவது வண்டியில் போகிறச்ச பிச்சாண்டார் கோவில்னு தாண்டுற மொழியோ, ரயிலடி தாண்டித்தானே போகிறோம். இந்த பிச்சாண்டார் கோவிலை தான் திருக்கரம்பனூர் என்ன சொல்லுகிறா. சம்பிரதாயத்திலே ஊர் வேறையா இருக்கும். இப்போ சீர்காழின்னு பேர் இருந்ததுன்னா காழிச்சீராம விண்ணகரம்னு சொல்கிறது தான் வழக்கம். ஆனால் பேர் சீர்காழின்னு இருக்கும். இப்படி சில பேர்கள்லாம் உலக வழக்கத்தில் வேறு மாதிரி இருக்கலாம். பிரம்மாவும் இருக்கார், சிவன் இருக்கார், விஷ்ணுவும் இருக்கார். இன்னும் வடக்க போகணுன்னா புஷ்கரத்தில் சேவிக்க போகிறோமோ இல்லையோ, இந்த புஷ்கரத்திலே பின்பக்கத்தில் பிரம்மா இருக்கார். பிரம்மாவுக்குன்னு தனி கோவில் கூட இருக்குது. இதெல்லாம் பிற்காலத்தில் எப்பொழுதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கலாமே தவிர, இப்போ சிவன் கோவிலோ விஷ்ணு கோவிலோ பிரசித்தமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறா போலே பிரம்மாவுக்கு நிச்சயமாக கோவில் இல்லை. அது அவருடைய சாபத்தினால ஏற்பட்டது. அதாச்சு முடிஞ்சு அங்கிருந்து நேரே பிரம்மாவனுடையது சத்தியலோகம். சத்தியலோகத்தை தாண்டி விஷ்ணு லோகத்துக்கு போய் சேர்ந்தார். அவர் எப்பவுமே சேனிச்சுட்டு இருப்பார், இப்பவும் சேனிச்சுட்டு இருந்தார். அவருக்கு இருக்கிறது ஆதிசேஷ பர்யங்கம். உறங்குவான் போல் யோகி செய்த பெருமான்னு பெருமான் தான் சயனித்து கொண்டு தன் வக்ஷஸ்தலத்திலே லக்ஷ்மி தாயாரோடு இருந்தான். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமாறுபா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று ஆழ்வார் தெரிவித்தார். பெருமானுடைய திருக்கோலங்களுக்குள்ளே அமர்ந்ததழகு, நின்றதழகு, சயனித்தது எல்லாவட காட்டிலும் அழகு. பெருமான் சயன திருக்கோலம்னாலே ஒரு அழகு தான். திருக்குடந்தையில் சேவித்தாலும் சரி, திருப்புளிங்குடியில் சேவித்தாலும் சரி, திருக்கோளூரில் சேவித்தாலும் சரி, திருவெக்காவில் சேவித்தாலும் சரி, வேற்பத்தான திருவரங்கத்திலே சேவித்தாலும் சரி, எந்த விதேசத்துக்கு போனாலும் கிடந்ததோர் கிடை அழகுன்னு சொல்லுவார்கள். எங்கனும் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. நீ சயனித்திருக்கிறத ஒரு தரம் சேவிச்சுட்டு எப்படி அதை மறந்து திரும்பி போறதுன்னு தெரியலையே. தொண்டடிப்புடியாழ்வார் சாதித்தார். போய் ரங்கநாதன் சயனிச்சுக்கிறத சேவிச்சுட்டாராம். நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பணும் இல்லையோ, கிளம்ப முடியலையே. நான் கிளம்பினேன், மனசு அங்கேயே இருந்துடுச்சு. அழ்வீர் நீர் ஊருக்கு போயிட்டு வரும், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு மனது விட்டு பிரிந்தது. சரி, திரும்பி பார்த்தேன், ஒத்துருமே கண்ணுக்கு தெரியல. ஏன்னு பார்த்தேன், கண்ணு அங்கேயே இருந்துடுத்து. கண்ணும் காதும் செவியும் மனசும் அங்கே இருக்கேன்னு சொல்லிடுத்துனால் அது பெருமான விட்டு பிரிய மறுக்கிற சொல்லியோ. இனி திரை திவலமோத எரியன் தன் பரவமீதே, தனிகிடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான், பனியரும்பு உதிரிமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. இனி திரை திவலமோத திருவடியை நீட்டின் இருக்கார் எம்பெருமாள். 2 காவிரியும் சுத்தி மாலையாட்டம் பிரவகிக்கிறதாம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். ஸ்ரீவைகுண்டமே கீழே இறங்கி வந்துட்டா போலே பூலோக வைகுண்டத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போய் சேவிக்கிறோம், திருக்குடந்தல் 6ஆவது தினம் போய் சேவிக்கிறோம். இந்த கிடந்த அழகுங்கிறது எத்தனை தூரம் நம்ம ஈர்க்கிறது. ஒரு பக்கம் திருவடியை நீட்டிக்கிறார், ஒரு பக்கம் திருமுடியை வைக்கிறார், ஒரு பக்கம் முதுக காட்டுறார், ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் நம்ம பார்த்து ஒரு கழிச்சு படுத்துட்டு இருப்பார். நிதானமாக சேவிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு எங்கே வரிசையாக ஊருக்கு போகணுங்கிற அவசரத்தில் போய்ட்டுறமே தவிர, அங்கே நின்று அந்த பெருமாள் எப்படி இருக்கார், கை எப்படி வச்சுருக்கார், இடது கை எப்படி வச்சுருக்கார், திருவடி எப்படி நீட்டின்னு இருக்கார், ஏதோ அர்த்தத்துடன் தான் அவ்விடத்தில் அப்படி சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். ஒரு திருவடி இப்படி நீட்டிண்டு அந்த திவதேசத்தில் இப்படி இருக்காது 2 திருவடியும். ஒரு கால் இப்படி இருக்கும், இன்னொரு கால் எப்படி இருக்கும். மனுஷன் படுத்துக்க சேவை இப்படி வச்சுன்னு படுத்துன்னு பார்த்துருக்கீங்களா? படுத்துக்க முடியாது. ஒரு கால் தானே எப்படி படும், ஒரு கால் எப்படி இருக்குமே. அப்படித்தான் பெரிய பெருமாள் இன்னைக்கும் சயனித்து சேவை சாதிக்கிறான். அரவின் அனமிஷ மேய மாயனார்னு திருப்பாணாழ்வார் தெரிவித்தார்.
அவர் படுத்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம பார்த்து ஒரு கழிச்சு. வைத்தியர்களை கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவா,